Hi guys, welcome back. இந்த இதில் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து நம்ம எப்படி கரன்சிஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து அப்படியே ஒரு டுட்டோரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் டாலர்ஸ்லேயே இருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஸோ இந்தியா கரன்சி வேணும்னா உங்களுக்கு வந்து இந்தியாவில் மாற்றணும் அப்படிங்கிற போது காலம்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து கரன்சின்னு இருக்கும். கரன்சி போயிட்டு இந்தியா பார்த்தீங்க ஐஎன்ஆருக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்தியன் ருப்பி அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ எல்லா கரன்சி இதுவும் இருக்குது. ஸோ இந்தியன் ருப்பின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணோன்னே எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். லைக் ருப்பீஸ் 111.61 இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. எஸ்டிமேட்டட் ஏர்னிங் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்படி வந்திருக்கும். ஸோ எல்லாம் வந்து ஒரு ஈஸி மெத்தட். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேஜ் வியூஸ்ன்னு சொல்லிட்டு அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து எல்லாமே காமிக்கும். ஸோ அது மாதிரி இது ஒரு ஈஸியான மெத்தட். அது மட்டும் இல்லாமல் வேறு எது மாற்றிக்கலாம். ஸோ லைக் நம்ம யூஎஸ்டிக்கே மாற்றிக்கலாம், யூஎஸ்டிக்கே மாற்றிக்கலாம், அதாவது யூஎஸ் டாலருக்கு. ஸோ அப்ளை கொடுத்தீங்கன்னா யூஎஸ் டாலர். அது மட்டும் இல்லாமல் ஆட் ரிக்வஸ்ட், மேட்ச் ரிக்வஸ்ட், இண்டிவிஜுவல் ஆட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இது ஒரு சிம்பிளான டுட்டோரியல் நம்மளோட கரன்சி எப்படி ஆட்சன்ஸில் சேஞ்ச் பண்ணுறது சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாச்சும் டுட்டோரியல்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.